ரஜினியின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து வழிகாட்ட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. திமுகவில் சீனியர்களின் முக்கியத்துவத்தை குறைக்க உதயநிதி நினைக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினிகாந்த், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நிர்வாக திறமையை புகழ்வதற்காக மூத்த அமைச்சர்களை ரேங்க் வாங்கியும் வகுப்பை விட்டு வெளியேற மறுக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட் என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையானது. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. இதனை துரைமுருகன் கடுமையாக விமர்சித்த நிலையில் ரஜினியின் கருத்தை வழிமொழியும் வகையில் மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி வெளிப்படையாக பேசியுள்ளார். இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மூத்த நிர்வாகிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னதையே நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கூறினார். அதே சமயம் வாரிசுகள் நலன் கருதியே திமுக செயல்பட்டு வருவதாகவும் அவர் விமர்சித்தார். திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை, அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார். ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார். ஆக இந்த இயக்கத்திற்கு நீண்ட காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள். அதிமுகவின் கே.பி. முனுசாமி மட்டுமின்றி தமிழிசை, சீமான் உள்ளிட்டோரும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் தொடர்பான விவகாரத்தில் கருத்திட்டுள்ளனர். ரஜினியின் பேச்சு திமுகவில் புயலையும் சுனாமியும் கிளப்பியிருப்பதாக தமிழிசை கூறியுள்ளார். ரஜினியும் துரைமுருகனும் சமாதானமாகிவிட்டாலும் ரஜினியின் கருத்தை வரவேற்று உதயநிதி பேசியிருப்பது திமுகவில் மாற்றத்திற்கான நேரம் தொடங்கிவிட்டதை காட்டுவதாக மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். சீனியர்ஸ் நிறைய உழைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் தமிழ் போராட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும். அவர்களை எல்லாம் ஒரு மார்கதர்ஷக மண்டலில் வைத்துக்கொண்டு பாஜக செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. அவர்களுடைய ஆலோசனைகளை அப்பப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இளைஞர்களுக்கு வழியோட வேண்டும். இளைஞர்கள் மந்திரிகளாக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. உதயநிதியுடைய அந்த விஷயத்தில் நிச்சயமாக பழுக்கவில்லை என்ற அந்த முதல்வனுடைய கருத்திலே தான் நானும் ஒருமித்திருக்கிறேன். 2026க்கு பிறகு நிச்சயமாக உதயநிதிக்கும் அடுத்த ஒரு பெரிய பொசிஷன் வரும் என்று நான் கருதுகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுகவில் 5 அமைச்சர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. குழுவில் இடம்பெற்றுள்ள உதயநிதி சீனியர்கள் குறித்து பேசியிருப்பது கட்சியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியிருப்பதாக கருதுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.